Hello students, today I discuss the topic from collaboration to the cloud and working of cloud computing. Okay, let's go to the topic. First ஏற்கனவே என்ன பார்த்துருக்கீங்க, லாஸ்ட் கிளாஸில் எல்லாருமே வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு பார்த்துருக்கீங்க. இப்போ வேணால் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிப்போம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்போ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மீன்ஸ் ஆர்கிடெக்சர், க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னா ஃப்ரம் த கொலாபரேஷனில் வந்து a short history of cloud computing. Cloud computing has its antecedents both client and server computing and peer-to-peer distributing computing. அதாவது என்னென்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டரோட அதாவது மூலங்கள் நம்ம நார்மலாக ஆன்டிசிடென்ட்னா முன்னாடி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் மீன்ஸ் கிளைண்ட்ன்றது ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பி அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வர் வந்து ஒர்க் ஆகும். அதான் கிளைண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங். அதாவது டேட்டா கேட்டுச்சு அப்படின்னா கிளைண்ட் கேட்டுச்சு அப்படின்னா சர்வர் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதை அனுப்பும். அதான் கிளைண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங். அதுவும் அதே மாதிரி peer to peer டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங், இது எல்லாமே முன்னாடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் முன்னாடி இதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு. அது எப்படின்றத பற்றி இந்த கீழே உள்ளதை பற்றி பார்ப்போம். ஒன்றா வரிசையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். அதாவது நீங்கள் டேட்டாவாக இருக்கட்டும், ஏதாவது ரிசோர்ஸ் நம்ம ரெக்வெஸ்ட் அனுப்புகிறதாக இருக்கட்டும், கிளைண்ட் என்ன கேட்குதோ அது சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய காலேஜெலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து வேறு ஒரு இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணாமல் வேறு ஒரு மொத்தமாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் வந்து நிறைய ஹார்ட் டிஸ்க் அதுக்கேற்ற மாதிரியான சர்வர்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ரெக்வெஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்வர்லேருந்து என்ன செய்வாங்க, ரெஸ்பான்ஸ் அனுப்புவாங்க. அதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். மொத்தமாக ஒரு இடத்துல அப்ளிகேஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணுறது. எவ்ரிதிங் வாஸ் ஆப்ரேட்டட் ஆன் த கிளைண்ட் சர்வர் மாடல் இன் ஆன்சியன் டேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். முன்னாடியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே கிளைண்ட் சர்வர் மாடலில் தான் என்ன செஞ்சாங்க, பெரிய எஜுகேஷன் அண்ட் கம்பெனியில் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. பேக் தென் ஹியூஜ் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் கால் த சர்வர். அதை என்ன சொன்னாங்கன்னா அதாவது என்னென்னா சர்வர்னால் என்னன்னா பெரிய அந்த மொத்தமாக எல்லா இடமும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே மொத்தமாக இருக்கிறதும் என்ன சொல்லுவாங்க, சர்வர்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதில் தான் என்னது எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும், எல்லா சாஃப்ட்வேரும் அதுதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே அதில் தான் இருக்கும். ஓகே தானே? யூசர்ஸ் கனெக்டட் டு த சர்வர் வயா. நம்ம அந்த சர்வரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மூலமாக என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். இதை நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் கம்ப்யூட்டர் சம்டைம் நம்மளுடைய கம்ப்யூட்டர், அதாவது கிளைண்ட் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டம்ப் டெர்மினல்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னது மெமரி வந்து அவ்வளோ நிறையா இருக்காது, ஸ்டோரேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணுற இடமும் நிறையா இருக்காது, அதுமாரி ப்ராசஸிங் பவரும் கம்மியாக தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு இருக்காது. யூசர்ஸ் ஆக்சஸ் த மெயின் ஃப்ரேம் ஒன்லி வென் கிராண்டட். எப்போ வந்து நம்ம அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் டேட்டாவை நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிராண்டட் பெர்மிஷன், சர்வர் வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த சர்வரில் உள்ள டேட்டாவை. ஆக்சஸ் வாஸ் நாட் இம்மீடியட் நார். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு கம்ப்யூட்டர் ஒரே டேட்டாவை என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. டஸ் நாட் அலோ. ஓகே, அதான் நெய்தர் நார்னு போட்டிருக்காங்க, பண்ண முடியாது. இட் வாஸ் நாட் யூசர் எனேபிளிங். இது வந்து யூசர் எனேபிளிங் என்விரான்மெண்ட் கிடையாது. எப்போ யூசர் எனேபிளிங்னா யூசர்ஸ் வந்து இப்போ நினச்சாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா தான் அது யூசர் எனேபிளிங் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி பண்ண முடியாது. அதனால் அது இதோட அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா peer to peer கம்ப்யூட்டிங், அதாவது ஷேரிங் ரிசோர்ஸிங். அது வந்து சென்ட்ரலைஸ்டு சொல்லுவாங்க, இது ஷேரிங். ஓகே, இதை பற்றி பார்ப்போம். இந்த peer to peer, அதுதான் ஷார்ட் ஃபார்மாக P2Pன்னு போட்டிருக்காங்க.
Peer-to-peer computing defines a network architecture in which each computer has equivalent capabilities and responsibilities. அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து மெயினாக இருக்கும், கிளைண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஒர்க் பண்ண முடியும். இதில் அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்ப்யூட்டரும் ஈக்குவலான்ட்டாக தான் இருக்கும். எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஸ்டோர் பண்ண முடியும். எல்லா கம்ப்யூட்டர் கிளைண்ட்டாகவும் இருக்கும், சர்வராக இருக்கும். எந்த நேரத்தில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுதோ அப்போ சர்வராகவும், எந்த நேரத்தில் வந்து டேட்டாவை பிராண்ட் பண்ணுதோ, ஏதாவது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கிளைண்ட்டாகவும் சர்வராகவும் இருக்கிறதா என்னதுன்னா ஈக்குவல் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். திஸ் இஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் த traditional client and server architecture in one or more computers dedicated to server. அப்போ என்னது, நிறைய கம்ப்யூட்டர் அதில் வந்து ஒரே ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் தான் ஹோலாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் என்னது எல்லாத்துக்குமே இது பண்ணும். இதில் அப்படி கிடையாது, நிறைய கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. எல்லாமே என்னது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விங் டு அசர் மற்றதுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அலோவ் கொடுக்குது. ஓகேவா? இந்த P2P வாசல் ஈக்குவலைசிங் கான்செப்ட். இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், கிளைண்ட்டாகவும் இருக்கும் சர்வராகவும் இருக்கும். அதான் எவ்ரி கம்ப்யூட்டர் இஸ் இன் கிளைண்ட் அண்ட் சர்வர். தேர் இஸ் நோ மாஸ்டர் ஸ்லேவ்ஸ். மாஸ்டர் ஸ்லேவ்ஸ்னால் ஒன்று வந்து மாஸ்டராகவும் இன்னொன்று வந்து அடிமையாகும், அப்படி வந்து இருக்காதுன்ற மாதிரி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டர் ப்ரொவைடிங் மோர் கம்ப்யூட்டிங் பவர். இது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் இப்போ நம்ம நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம 24 மணி நேரமும் நம்ம உட்காந்து இது ஒர்க் பண்ண மாட்டோம். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை யாராவது இப்போ இந்த கம்ப்யூட்டர் நாங்கள் வந்து மற்ற நேரம் நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை வாடகைக்கு மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அவங்க நிறைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்தமாக பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். எ பர்சனல் கம்ப்யூட்டர் ரன்னிங் ஃபுல் ஆகும் 24 hours a day 7 days week is cap. அப்படி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகே தானே? மோஸ்ட் பீப்புள் டு நாட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் யூஸஸ் தோஸ் ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. தட் மீன்ஸ் என்ன, பிரிண்டராக எடுத்துக்கலாம். ரிசோர்ஸஸ்னால் என்னென்னாலும் எடுத்துக்கலாம். CPU எடுத்துக்கலாம், மானிட்டராக இருக்கலாம், கீபோர்ட், நீங்கள் ஹார்ட்வேர் அது ரிசோர்ஸஸ். அடுத்த பாருங்க, கம்ப்யூட்டர் இஸ் invested for a distributing computer project. Software is installed in the machine. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டிங் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவையோ அதை நினச்சிவாங்க. அந்த இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் அதை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நினச்சிவாங்க நம்ம யூஸ் பண்ணாத போது, நமக்கு தேவையாகாத போது அவங்க அந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. மோர் ப்ராக்டிகல் இதுக்கு முன்னாடி எப்படா இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் இதில் இருக்கும். பாருங்கள், 1998 எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், சரியா, ஃபேக்டர் ஆஃப் லார்ஜ் நம்பருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. 1980 வந்து 100 யூசர்ஸ் யூட்டிலைசிங் திஸ் சாஃப்ட்வேர் ஃபேக்டர் 100 டிஜிட் நம்பர், 100 டிஜிட் நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்க 100 யூசர்ஸை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் 1895 இதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் கான்செப்டை யூஸ் பண்ணி 130 டிஜிட் நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத அன்யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் பண்ணி மொத்தமாக அதை பேரலாக அதை ஒர்க் பண்ண விட்டுருக்காங்க. அடுத்தா கொலாபரேட்டிவ் கம்ப்யூட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எஸ் ஏ குரூப்பாக ஒர்க் பண்ணுறது. இது எதாவது எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்லி குரூப் கொலாபரேஷன் வாஸ் எனேபிள்ட் காம்பினேஷன் ஆஃப் செவரல் டிஃப்ரெண்ட் P2P டெக்னாலஜி. அதாவது P2P டெக்னாலஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக நிறைய கம்ப்யூட்டரை மொத்தமாக என்ன செஞ்சுருக்காங்க, குரூப் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட் த டைம் தேர் கோல் வாஸ் எனேபிள் த மல்டிபிள் யூசர் டு கொலாபரேட் ஆன் த ப்ராஜெக்ட் ஆன்லைன். இதனால என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய குரூப் ப்ராஜெக்ட் என்ன செய்யுது, நம்மளுக்கு ஒரே டைமில் அதை யூஸ் பண்ண முடியுது. மோஸ்ட் கொலாபரேஷன் சிஸ்டம் ஆஃபர் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியோ அண்ட் வீடியோ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எஜுகேஷன்
இதாக எடுத்துக்கிட்டோம், கம்ப்ளீட்டில் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறாங்க. அப்போ ஒரே டைமில் ஆடியோவும் வீடியோவும் என்ன ஆகுது, உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கனெக்ட் ஆகுது. அதே ஒருத்தர் கிடையாது, 2-3 பேர் கிடையாது, நிறைய பேர் அப்படி வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க யூஸ் பண்ண முடியும். இது எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னா கொலாபரேட்டிங் கம்ப்யூட்டரில் யூஸ் ஆகுது. இன் அடிஷனல் யூசர் மஸ்ட் ஏபிள் டு ஷேர் ஃபைல்ஸ். இதே மாதிரி வச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல சேம் டாக்குமெண்ட் என்னென்னா சைமல்டேனியஸில் நிறைய பேர் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரே டேட்டாவை என்ன செய்ய முடியும், அவங்க ஒர்க் பண்ண முடியும். இது பெரிய பெரிய கம்பெனியில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி. அதுக்கப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரியல் டைம் ஒயிட் போர்டிங் இஸ் ஆல்சோ காமனிங் எஸ்பெஷலி இன் கார்பரேட். அதில் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்லையும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போ தான் என்னது கொலாபரேட்டிங். அப்போ என்னெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீர் டு பீருக்கு முன்னாடி கிளைண்ட் சர்வருக்கு முடிச்சுட்டு அடுத்தது பீர் டு பீர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொலாபரேட்டிங் கொண்டு குரூப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க, இன்டர்நெட் வளர்ந்ததுக்கப்புறமா இதை கொண்டு வந்திருக்காங்க. வித் க்ரோத் ஆஃப் இன்டர்நெட் மூலமாக இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே தானே. இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஃப்ரம் த மல்டிபிள் லொக்கேஷன்ற போது எங்கேருந்துனாலும் அது என்ன செய்யலாம், யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். மல்டிபிள் லொக்கேஷன் மல்டிபிள் ஆர்கனைசேஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தங்க அமெரிக்காவில் இருக்காங்க, ஒரே கம்பெனி, வேறு கம்பெனியாக இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்காங்க, ஒருத்தங்க இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் சேம் ப்ராஜெக்டாக என்ன செய்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக 2 பேரும் ஒரே ப்ராஜெக்டை ஒரே டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். டு டூ திஸ் ப்ராஜெக்ட் ஹேட் இது எதில் இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் எதில் இருக்குன்னா க்ளவுடில் இருக்கும். ஓகேவா, க்ளவுட்னா என்னன்றதை பற்றி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நீ பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. The concept of cloud-based documents and services of larger server farms such as இப்போ என்னென்னா க்ளவுடு யாரெல்லாம் கொண்டு வந்தாங்கன்றத பற்றி தான் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள், அதே மாதிரி நிறைய அதர் சர்ச் கம்பெனிஸ்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா க்ளவுடு கான்செப்டாக என்ன செஞ்சாங்க, அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அதை வாடகைக்கு விட்டுருவோம். அதை என்ன செய்வாங்க, ஜஸ்ட் அது பேமெண்ட்டுக்காக என்ன செய்வாங்க, அதை விட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பே பண்ணி அந்த க்ளவுடில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு அப்படின்னு மீன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஹார்ட்வேர். அப்போ ஹார்ட்வேர் சைடில் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம், சன் சிஸ்டம், அமேசான், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா க்ளவுட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம சர்வர் சைடும் நிறைய ஸ்டோரேஜ்க்காகவும் அப்ளிகேஷனுக்காகவும் நம்ம கொண்டு வர ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு க்ளவுட் பற்றி கொண்டு வர சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் இது தெளிவாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம க்ளவுடு வந்து முன்னே வந்து வெறும் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எந்த டிவைஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நெட்டை மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர்ஸ்னால் ஐபேடில் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் டெலிவிஷனில் கூட இப்போ நிறைய ஸ்மார்ட் டிவியில் கூட க்ளவுடை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ க்ளவுடு எப்படி வந்துச்சு பார்த்தா இப்போ க்ளவுடு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்லோகன் சன் மைக்ரோசிஸ்டம்ன்ற கம்பெனி ஒரு ஸ்லோகன் வச்சுருக்காங்க. த நெட்வொர்க் இஸ் அ கம்ப்யூட்டர். இதுலேயே எல்லா வேர்டும் அடங்கியிருக்கு. கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் அது கம்ப்யூட்டர். எல்லாமே கனெக்ட் ஆகி எல்லாமே வெறும் ஒரு சிஸ்டமை மட்டும் வச்சுட்டு நம்ம கிடையாது. கம்ப்யூட்டரை நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணால் தான் அது என்னது அது ஹோலாக ஒரு முழுமையான கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. இதில் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற கான்செப்ட் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க், வேறு ஒன்றும் கிடையாது. க்ளவுட்னா நெட்வொர்க் அல்லது இன்டர்நெட்னு சொல்லலாம். நம்ம பசங்கன்னா இன்டர்நெட் சொல்லலாம். அப்போ இன்டர்நெட் வரும்போது தான் நமக்கு எல்லா கம்ப்யூட்டரும் நம்மளுக்கு கனெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. இப்போ எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யலாம், டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆக்சஸ் ஆகுது என்ன ஏதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் we can say cloud is something which is present at remote location. remote location எந்த லொக்கேஷன் வந்தனாலும் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் க்ளவுடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரெஃபர்ஸ் டு மேனிப்புலேட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்
உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து என்ன செய்யலாம், அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே என்னென்னா ஆன்லைனில் பண்ணணும். இட் ஆஃபர்ஸ் ஆன்லைன். அதே மாதிரி என்னென்னா டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷனும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுனா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் மொபைலில் உள்ள டேட்டாவை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான போது எடுத்துக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிண்டராக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், க்ளவுட் கம்ப்யூட்டிங் படி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அப்ளிகேஷன் நம்மளுடைய அதை கூட என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர்னால் க்ளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் ரெஃபர்ஸ் டு த காம்போனன்ட்ஸ் அண்ட் சப்காம்போனன்ட்ஸாக நம்மளுக்கு பிரிஞ்சு இருக்கும். அது எப்படி இருக்குன்ற பற்றி பார்க்கலாம். சரியா, காம்போனன்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் மீன்ஸ் நீங்கள் என்ன இதில் டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அது ஃப்ரண்ட் எண்ட். கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் டிவைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட்றது சர்வர் ஸ்டோரேஜ். உங்களுக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகுதோ அதான் சர்வர் ஸ்டோரேஜ். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ளவுட் பேஸ்ட் டெலிவரி. உங்களுக்கு அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு க்ளவுட் பேஸ்டுன்னு இருக்குது. ஏன்னா இது மூலமாக தான் என்னது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இது ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும். அடுத்து நடுவில் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்கள் ஸ்டோர் பண்ணும், உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யூசர்ஸ் கனெக்ட் டு த க்ளவுட். நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து க்ளவுடை யூஸ் பண்ணுறாண்டா, பர்சனல் கம்ப்யூட்டர், போர்ட்டபிள் டிவைஸ். எது மூலமாக போர்ட்டபிள் டிவைஸில் நீங்கள் இருப்பீங்க? போர்ட்டபிள் டிவைஸ் மீன்ஸ் உங்களுடைய மொபைல், அதை தான் போர்ட்டபிள் டிவைஸும்பாங்க. இது எது மூலமாக க்ளவுடை வந்து கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணுன்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்வேர் இன் த க்ளவுட். ஹார்ட்வேர் இன் த க்ளவுட் இஸ் இன்விசிபிள். தட் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன் த க்ளவுட், நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு அப்போந்தே சொல்லிகிட்ருக்கேன். டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் டேட்டாவை பார்க்கலாம், ஆனால் எந்த இடத்துல அந்த டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் ஹார்ட்வேர் இஸ் இன்விசிபிள். இன்விசிபிள்னால் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, இதுதான் க்ளவுட். இது இருக்குது, இங்கே தான் நீங்கள் இது ஒரு கம்ப்யூட்டர், இது ஒரு கம்ப்யூட்டர். இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, க்ளவுடை யூஸ் பண்ணுறாங்க. க்ளவுடுன்றது இந்த நடுவில் இருக்கல, அதுதான். இது என்ன செய்ய முடியாது, உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்வீங்க, இன்டர்நெட் மூலமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஆன்லைன் நெட்வொர்க் ஸ்டோரேஜ் வேர் டேட்டா இஸ் ஸ்டோர்டு ஆக்சசிபிள் டு அதே மாதிரி தான் மல்டிபிள் கிளைண்ட்ஸுன்றது சுற்றி வர இருக்க கம்ப்யூட்டர் தான் மல்டிபிள் கிளைண்ட்ஸும் இருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் இஸ் ஜென்ரலி deployed in the following figures. அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் க்ளவுடாக யூஸ் பண்ணலாம். பப்ளிக் மீன்ஸ் எல்லாருமே நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணிங்கன்னா எல்லாருமே பார்க்குற மாதிரி பண்ணிங்கன்னா அது பப்ளிக் க்ளவுட். தட் மீன்ஸ் யூடியூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னொன்று ப்ரைவேட் கிளப்னால் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோஸை உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸை கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அது வேறு யாருமே பார்க்க முடியாது, நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு. அதை வந்து ப்ரைவேட் க்ளவுடாக வச்சுக்கலாம். இன்னொன்று கம்யூனிட்டி க்ளவுட்னால் ஒரு குரூப்பாக இது பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம். கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஒரு கம்யூனிட்டி க்ளவுடாக எடுத்துக்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே உங்கள் கிளாஸுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்யூனிட்டி க்ளவுட், ஒரு குரூப் அதுக்கு. இன்னொன்று எல்லாமே சேர்ந்தது தான் என்னதுன்னா ஹைப்ரிட்னா இது எல்லாமே நான் கம்பைன் பண்ணி இருந்தால் அது பேர் வந்து ஹைப்ரிட் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் யூசர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்றதை பற்றி கொடுக்காங்க. இது யூசர், இது க்ளவுட். டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு இங்கே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் ஒரு ஆள் இருப்பாங்க. தட் மீன்ஸ் ஆள் கிடையாது, இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக எங்கே போகுது அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் போகுது. நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா, அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி யாருக்கு அனுப்போம் அப்படின்னா ப்ரொவிஷனிங் சர்வீசஸ்க்கு அனுப்பும். அதுதான் எனது க்ளவுடில் போய் எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இங்கே உட்காந்து என்னது நம்ம இந்தியாவிலேருந்து சேவ் பண்ணுறோம். நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் சேவ் பண்ணுறோமா, க்ளவுடு இந்தியாவுக்குள்ளே இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது.
நம்மளுடைய க்ளவுட் எங்கன்னா அமெரிக்காவில் கூட என்ன செய்யலாம், நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போது அது வந்து இந்த ப்ரொவிஷனல் சர்வீஸ் மூலமாக எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுன்றதை அதை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த க்ளவுடை வந்து மேனேஜ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷன் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஆக்சஸ் பண்ணுறது, பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது எல்லாமே அது பார்த்துக்கிறோம். திஸ் cloud architecture connect all those computers together, assign the task processing to multitude. அதான் நிறைய யூசர்ஸ்க்கு நினச்சலாம் அவங்க ப்ராசஸ் பண்ண கொடுக்கலாம். the users request then gets passed to அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு போகுது. யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து யூசர் ரெக்வெஸ்ட் எடுத்து எங்கே போகுது அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுது. இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிசோர்ஸு நீங்கள் எடுத்துகிட்டு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனிங் சர்வீசஸ்க்கு போகுது. அங்கேருந்து உங்களுடைய சர்வீஸ் எங்கே போகுது, உங்களுடைய வெப் அப்ளிகேஷன் மீன்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை மேனேஜ் பண்ணுறது தான் வெப் அப்ளிகேஷன். அங்கே போகுது. அங்கே போய் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த வெப் அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் என்ன ஆகுது, உங்களுடைய க்ளவுடை யூசேஜ் ஆஃப் க்ளவுடை ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரிசோர்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ரிசோர்ஸை உங்களுக்கு அசைன் பண்ணுது. ப்ராப்பர் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ண கேட்குறீங்கன்னா டேட்டா ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ க்ளவுடில் நான் வெறும் இப்போ ஸ்டோர் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா, க்ளவுட் ஸ்டோரேஜ். அப்போது ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர் எப்படி அந்த ஆர்கிடெக்சர் இருக்குது. இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி பார்க்க போகிறோம். மீன் ஸ்டோரிங் த டேட்டா. ஸோ நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்போது த யூசர் சீஸ் த வெர்ச்சுவல் சர்வர். நம்ம என்ன செய்ய முடியாது, வெர்ச்சுவல் மீன்ஸ் அதை பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வெர்ச்சுவல் சர்வர். இஃப் த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் எ பர்டிகுலர் பிளேஸ் வித் எ ஸ்பெசிஃபிக் நேம் பட் த பிளேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ரியாலிட்டி. இந்த கொடுத்துருக்காங்களா, பட் த பிளேஸ் இஸ் டஸ் நாட். நீங்கள் நினைக்கிங்க இங்கே தான் ஸ்டோர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகணும்னு தெரியாது. ஓகேவா, நீங்கள் வெர்ச்சுவல் சர்வர் தான் பார்க்க முடியும், சேவ் ஆகுதுன்றது மட்டும் தான் பார்க்க முடியும், ஆனால் எங்கே சேவ் ஆகுதுன்றது பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, க்ளவுட் ஸ்டோரேஜ் ஹேஸ் போத் ஃபினான்ஷியல் அண்ட் செக்யூரிட்டி. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ்னால 2 விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல், இன்னொன்று என்னென்னா செக்யூரிட்டி பர்பஸ். ஃபினான்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வெர்ச்சுவல் க்ளவுடை யூஸ் பண்ணுறனால நார்மலாக ஃபிசிக்கல் ரிசோர்ஸுக்கு யூஸ் பண்ணுற காசை என்ன செஞ்சுக்கலாம், கம்மி பண்ணிட்டு. அதை எப்படி எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபில் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஹார்ட் டிஸ்க் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 வரும். இப்போ இது நீங்கள் இந்த இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாகவும் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் அல்லது இயர்லி இவ்வளோ பேமெண்ட் சொல்லி நீங்கள் அதே மாதிரி காசு கொடுத்துக்கூட பேமெண்ட் கொடுத்துக்கூட உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனது நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக இது சப்போர்ட் பண்ணும். அதுமாதிரி செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ நம்மளுக்கு கிளாஷ் ஆகிட்டு, நம்மளுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டாக ஏதோ சம்திங் ஏதோ நடந்துட்டு இந்த எரேஷர் ஆஃப் த ஹார்ட்வேர் கிராஷஸ், ஹார்ட்வேர் வந்து கிராஷ் ஆகிட்டு நம்மளுக்கு அதை ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு டூப்ளிகேட் நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ளவுடில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நிறைய பிளேஸில் டூப்ளிகேட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சிஸ்டமில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சதில் ஒரு சைடு அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா இன்னொரு சிஸ்டம் மூலமாக என்ன செய்வாங்க, உங்களுக்கு தேவையானதை அதாவது நம்மளுடைய டேட்டாவை டூப்ளிகேட் எடுத்து பண்ண டேட்டாவை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் மிஷின் கிராஷஸ் த டேட்டா இஸ் டூப்ளிகேட்டட் ஆன் த அதர் மிஷின்ஸ் இந்த க்ளவுட். இன்னொரு மிஷினில் கண்டிப்பாக நம்மளுடைய டேட்டா இருக்கும். ஓகேதான். சரி, நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் மட்டும் தான் பற்றி நான் இவ்வளோ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அது மட்டும் கிடையாது, க்ளவுட் சர்வீஸ் வந்து வேறு இதிலலாம் இருக்குன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எனி வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ளவுட் சர்வீஸ்ன்னுவாங்க. வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ற போது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபேஸ்புக்கை சொல்லலாம். ஃபேஸ்புக் பாருங்கள், உங்களுடைய இதே என்ன செய்வீங்க, உங்களுடைய நீங்கள் இதில் மொபைலில் நீங்கள் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் ஓப்பன் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இதே இது கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், நீங்கள் facebook.com அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த பேஜ் வந்துடும். பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தட் மீன்ஸ் ஃபேஸ்புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது எங்கேருந்து உங்களுக்கு வருது எதுவுமே தெரியாது. இது எல்லாமே வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், வெப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
உங்களுக்கு லேப்டாப்பில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் சர்வீசஸ் மூலமாக நடக்குது. க்ளவுட் சர்வீஸ் இஸ் எனி ரிசோர்ஸ் தட் ப்ரொவைடர் ஓவர் த நெட். அது எந்த ரிசோர்ஸஸ்னாலும் உங்களுக்கு தெரியலாம். எது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு தெரியும். த மோஸ்ட் காமன் க்ளவுட் சர்வீசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இது சொல்லுவாங்க. ஒன்று சாஸ் மீன்ஸ் சாஃப்ட்வேர் அஸ் ஏ சர்வீஸ், இன்னொன்று பாஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் ஏ சர்வீஸ், இன்னொன்று IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். இதில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் அஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்க சாஃப்ட்வேரை என்ன செய்கிறோம், நம்ம இன்டர்நெட் மூலமாக எடுத்துக்கலாம். இதை தான் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். சரி, சாஃப்ட்வேர்னால் ஒன்றும் கிடையாது, அப்ளிகேஷன் மீன்ஸ் MS வேர்ட் அல்லது பவர் பாயிண்ட் இந்த மாதிரி என்ன செய்யலாம். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணாமையே இன்ஸ்டால் பண்ணாமே என்ன செஞ்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் நிறைய இது மாதிரி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று பிஏஎஸ்னால் பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமே என்ன செய்யலாம், நீங்கள் இன்டர்நெட் மூலமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஐஏஎஸ்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஸ்டோரேஜுக்கான. அது நம்ம ஏற்கனவே நான் பார்த்துதான். ஸ்டோரேஜ் என்ன ஹார்ட்வேர், பிரிண்டர் கூட என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் க்ளவுடு யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், வேறு ஒரு இதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்வர் இந்த மாதிரி என்ன தேவையோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நெட்வொர்க் மூலமாக, தட் மீன்ஸ் இன்டர்நெட் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.